வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல ரிகன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட். ஓகே, இது வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த சாப்டர் வந்து கேட்கல. பிகாஸ் இது வந்து இடையில பாத்தீங்கன்னா இதை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க, இந்த சாப்டர் வேண்டாம் அப்படின்னுட்டு. ப்ரீவியஸா இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்ப இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் அப்படின்னு கொடுக்க முடியல. இருந்தாலும் சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸே இப்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். எஸ், ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல 2 and 9. ஓகே, இதுதான் வந்து சின்ன ப்ராப்ளமா வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. வெறும் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல இருந்து ரெண்டு கேள்விதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அண்ட் அதர் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 4 and 11. ஓகே, இது வந்து கொஞ்சம் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. ஒன் அதர் எக்ஸசைஸ் 1ல பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அதெல்லாம் வச்சு காஸ்டோடது ஃபினான்ஷியல் வச்சு அதை கம்பேர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இது மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடா வென் கம்பேர்ட் டு ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் விட இந்த அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 2. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2 கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும், இந்த ரிகன்சிலியேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்மளால வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்க முடியுது. பிகாஸ் இது நடுவுல வந்து இந்த சிலபஸ்ல இருந்தே இந்த ரிகன்சிலேஷன் எடுத்துட்டாங்க. இப்ப இன்க்ளூட் பண்ணதுனால இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்.